ரோஹனுக்கும் அனன்யாவுக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. தினந்தோறும் காலையில் 2 பேரும் ரொம்ப பரபரப்பாக ஆஃபீஸ்க்கு ரெடி ஆவாங்க. அனன்யா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆராக வேலை பார்க்குறா. கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ரோஹன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறான். கிளைண்ட் கால்ஸ் மெசேஜ் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அனன்யா 2 பேரோட லஞ்சை பேக் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருக்கா. வச்சுட்டு சொல்கிறா, மறக்காமல் கிளம்பும் போது லஞ்ச் பேக்கை எடுத்துக்கோ, நேற்று நீ லஞ்ச் பேக்கை மறந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்கிறா. ரோஹன் மொபைலில் மெசேஜ் பண்ணிவிட்டு சரின்னு தலையாட்டுறான். அப்புறம் 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. அனன்யா ஆஃபீஸ் ரீச் ஆனதும் டீ பிரேக்கில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் அனன்யா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அனன்யா மார்னிங் போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரியில் பேக்ரவுண்டில் டைனிங் டேபிளில் அந்த லஞ்ச் பேக் அங்கேயே இருக்குது. உடனே ரோஹனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறா, நான் அவ்வளவு சொல்லியும் நீ இன்னைக்கும் லஞ்ச் பேக்கை மறந்துட்டல அப்படின்னு. அதுக்கு ரோஹன் ரிப்ளை பண்ணுறான், ரொம்ப சாரி, நான் மறந்துட்டேன், லஞ்சுக்கு நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அனன்யா சொல்கிறா, நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணுற, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேருக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணுறேன், ஆனால் நீ ரொம்ப ஈஸியாக மறந்துடுற, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட கேரே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ரோஹன் உடனே கால் பண்ணுறான். ஆனால் அனன்யா அந்த கால் அட்டென்ட் பண்ண மாட்டா. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட மறக்கிறாரு, அவருக்கு என் மேலே சுத்தமாக கேரே இல்லை அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அனன்யா ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கிட்டேருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. அவளும் ரிசப்ஷன் ஏரியா வந்து பார்க்குறா. யாருன்னு பார்த்தா ரோஹன் கையில் அவளுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான். பட்டர் நான், கடாய் பன்னீர், மேங்கோ லஸ்ஸி. அது அவனுக்காக இல்லை, அனன்யாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். அனன்யா கோவமா கேட்குறா, இன்றைக்கும் நீ லஞ்ச் பேக்கை மறந்துட்டல. அதுக்கு ரோஹன் பதில் சொல்கிறான், நீயும் மறந்துட்டல, நான் உனக்கு பிடிச்ச லஞ்சோட வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு. அதுக்கு அவளோட கோவம்லாம் போய் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ரோஹன் நினச்சிங்கன்னா டைரெக்டாக அனன்யாவோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே அந்த ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரோஹன் அவனே டைரெக்டாக வந்து அந்த ஆர்டர் கொடுத்ததுனால அவள் கோவம்லாம் போயிடுச்சு. ரோஹன் சொல்கிறான், நான் எனக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து உன்னோட பார்சல் கொடுத்துடலான்னு தான் வந்தேன், நீ வேறு ஆல்ரெடி கோவமாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அனன்யாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பார்சலை வாங்கிக்கிறா. வாங்கின உடனே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அந்த ஃபுட் பார்சலை போட்டு கேப்ஷனில் போடுறா, அவன் திரும்பவும் லஞ்ச் பேக்கை மறந்துட்டான், ஆனால் லவ் பண்ண மறக்கலை அப்படின்னு. அனன்யா மேலே அவளோட ஒர்க் ஏரியா போனதும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் சண்டை போட்டிங்க, அதுக்குள்ளே சேர்ந்துட்டிங்களான்னு. ரோஹன் அனன்யாவுக்கு சொல்ல வரது ஒன்று தான், இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் தினம் சண்டை வர இந்த மேரேஜ் லைஃப்பில் லவ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் இல்லை, உனக்காக நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான்.